வணக்கம். மல்லி விவசாய நண்பர்களுக்கு இப்போ நம்மளத பார்த்தோம்னாக்கா குண்டு மல்லி எல்லாம் பூவெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை, ஒன்று ரெண்டு வைக்கும். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்க வேண்டியது தான். காலையில் மணி 7:30 ஆயிடுச்சு. பனி பாருங்கள் எப்படி, இந்த நேரத்தில் கூட பனி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இலை மேலே ஃபுல்லாக பனி ஈரம். பூ சைஸு இந்த மாதிரி வரணும், நல்லா அரும்பு மொட்டு நல்லா வந்தால் தான் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி வரணும். முடக்கு வந்துச்சுனாக்கா அது வந்து வெயிட்டு வராது, பூ நல்லா இருக்காது. காம்பு சைஸு நீட்டு வரும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போனால் கூட பூ வந்து நல்லா ரேட்டு போகும். இந்த மாதிரி நம்ம வந்து அடி உரம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கினா தான் ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பூ வைக்கணும். பூ வச்சா தான் நல்லா சைஸ் பூ நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து சைஸு மோடக்கு சாரை இந்த காம்பு சுருக்கம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பார்த்து இதை அடிச்சுக்கிட்டோம்னாக்கா போதும். சில பேர் பார்த்தோம்னாக்கா செடி வச்சுட்டு 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, பூ வரல அப்படின்றாங்க. அதுக்கு என்னன்னாக்கா அடி உரம் வந்து கம்மியாக இருந்ததுனாக்கா பூ எங்கேருந்து வரும். இது வந்து சத்து வந்து டெய்லி பூக்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய சத்து நிறைய இருந்தால் தான் எடுக்கும். பூக்கள் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பூ வந்து கம்மியாக மருந்து அடி உரம் கம்மியாக வச்சோம்னா பூ வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கும், கிடைக்காது, அதிகமாக ஈல்டு கிடைக்காது. அது வந்து 15 நாளைக்கு ஒரு முறை. நீ பெரிக்குமா இந்த செடி பெரியலையா, அது சண்டை போடுங்கிறாங்க. பெரிய இந்த மாதிரி பூக்கள் வந்து நல்லா இருக்கணும்னாக்கா பெருக்கணும். நீ பெருக்கிறதா விட்டு போட. இந்த மாதிரி பூ சைஸ் நல்லா வரணும். பூ அதிகமாக வரணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு முறை வந்து எந்த உரமானாலும் ஒரு உரம் வச்சுக்கினே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பூ வந்து அதிகமாக ஈல்டு எடுக்க முடியும். நம்ம மாதத்துக்கு ஒரு முறை வைக்கிறோம், 1.5 மாதத்துக்கு ஒரு முறை வைக்கிறேன். 250 செடி 200 செடி 300 செடி வச்சுருக்காங்களாம் குழியை. அது வந்து 10 கிலோ 15 கிலோ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வச்சா நம்ம வந்து எப்படி பூ எடுக்க முடியாது. அதனுடைய சத்து எவ்வளோ, ஒரு மூட்டைக்கு மேலே வச்சா தான் எடுக்க முடியும். கெமிக்கலில் பண்ணுறவங்க நம்ம வந்து ஆயில் பயன்படுத்தின்னு இருக்கிறோம், இயற்கையில் பயன்படுத்தின்னு இருக்கிறோம். அந்த மாதிரி செஞ்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சத்துக்கெல்லாம் நல்லா இருக்குது, செடியும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது, நோய் இல்லாமல். இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து வருமானம் அதிகமான கொடுக்கக்கூடிய விவசாயத்தில் வந்து மல்லி செடியில் மட்டும்தான். வேறு எந்த இதுலேயும் துறையிலும் வருமானம் அந்தளவுக்கு வராது. செடி வந்து அந்த காம்பு சுருக்கம், முடக்கு இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆயிலெல்லாம் அடிக்கிறோம், கொஞ்சம் அடிச்சிக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் வருது. கெமிக்கலில் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கு என்னுடைய மருந்து சொல்கிறேன், கெமிக்கல் வாங்கி அடிச்சிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தான் பயன்படுத்தின்னு இருந்தோம். சரி, இயற்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அது போகணும் அப்படின்றதுக்காகோசம் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணின்னு இருக்கிறோம். தெரிஞ்சவங்க ஃபோனுன்றவங்க பார்த்து ஃபோன் பண்ணுங்கள், சொல்கிறேன். இயற்கையிலையும் நம்ம பண்ணுறோம், அதை பார்த்து வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். செடி எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் வந்து மருந்து கெமிக்கல் அடித்தோம்னா அந்த வெம்பி போடும். இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது பாட்டுன்னு காஞ்சி போடும். இந்த மாதிரி நோய் வந்த மாதிரி ஆகிவிடும். அதுக்காக நம்ம பார்த்து பண்ணிக்கணுமுனாக்கா ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். கரெக்டாக டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை கொடுத்தா பூ வந்து அதிகமாக வந்துன்னே இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சத்து கொடுக்குறோமோ, எருவு சத்தாக இருக்கட்டும், மாட்டு சாணம், இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து செடி நல்லா வளர்ச்சி வரும். இந்த எண்ணெய் கரைசல் கொடுக்குறாங்க, எண்ணெய் கரைசல் கொடுத்தா இன்னும் ரிசல்ட்டு நல்லா இருக்குது. அதை வாங்கி கொடுங்க. புண்ணாக்கு கரைசல் கொடுங்க. பூ வந்து சைஸு காம்பு நீட்டு நல்லா பெருசாக வர்றதுக்கு நல்லா இந்த மாதிரி நம்ம அதெல்லாம் கொடுத்து வச்சு தான் பூ நல்லா இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பூவும் சைஸு நல்லா இருக்குது, காம்பு நீட்டும் இருக்குது.
நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் அதனுடைய ரேட்டு வேறு ரேட்டெல்லாம் தான் முன்ன பின்ன தான் இருக்கும். விற்கிறது சேல்ஸுக்கு வந்து டக்குன்னு வாங்கிக்குவாங்க பூ நல்லா இருக்குதுன்னு. அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கணும். நம்மளுடைய பூ போனாக்கா அது மாதிரி போச்சுனாக்கா நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு சப்ளைக்கு நம்ம கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம கொடுத்துக்கணும். தொடர்ந்து பூ வந்துக்கினே இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சத்து கொடுக்கணுமோ கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு வாட்டி வேலைக்கு சாப்பிட்டோம்னா மறு வேலைக்கு வந்து சாப்பிடணும். இல்லைனாக்கா நம்ம சோர்ந்து போயிடுறோம்ல. அந்த மாதிரி தான் இது வந்து இருக்கிற சத்து வந்து பூ எடுத்து கொடுத்துக்கினே இருக்கும். அந்த எடுப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னா சத்து இல்லைன்னா அடுத்த எடுப்பு வந்து பூ வராது. அதான் விஷயம் இதில் வந்து. பூ கொஞ்சம் அப்படியே எடுப்பு குறைஞ்சி போச்சு. பூ வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து சத்து வைங்க மல்லி செடிக்கு. அப்போ தான் வந்து பூ வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மருந்து கம்மி பண்ணி ஒரு மாதம் ஒரு வச்சோமா 2 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு ஒரு முறை வச்சோம்னாக்கா ஈல்டு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம கரெக்டாக வச்சுக்கினே வந்தோம்னா 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு முறை பூ வந்து குறையாமல் நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். வருமானமும் குறையாது. விவசாயத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா எந்த இதுலேயும் தெரியல அந்தளவுக்கு. ஆனால் மல்லி விவசாயத்தில் வந்து நல்ல வருமானம் தான். ஆனால் அந்தளவுக்கு கஷ்டப்படணும். அதில் மல்லியில் கஷ்டப்பட்டால் தான் வரும். இல்லைனாக்கா நம்மளுக்கு ஈல்டு கிடைக்காது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். மருந்து எந்த அளவுக்கு அடிக்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும்னாக்கா போதும். நம்ம வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். இல்லைனாக்கா நம்ம தான் நஷ்டப்பட்டு விடுவோம் செலவு பண்ணுறதெல்லாம். அந்த மாதிரி நம்மளும் அடிபட்டோம். ஃபஸ்ட்டில் செடி வச்சு கெமிக்கல் எல்லாம் பண்ணி செஞ்சுருந்தோம். இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம வந்து எந்த நோய்க்கு எந்த மருந்து கொஞ்சம் அடிச்சிக்கலான்றது நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறோம். அடிக்கிறோம். கண்ட்ரோலுக்கும் வந்துடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஜனங்க வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா பண்ணுங்க. இந்த மருந்து அடிக்கலாம், அந்த மருந்து அடித்தா நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் சொல்லுவாங்க. 4 மருந்து இருந்தால் போதும். மல்லி செடியில் ரிசல்ட்டு எடுக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா இத்தாடி அத்தாடி ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்குறாப்புல போய் இது மருந்து அடிப்பாடினா கடையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை விட இது இன்னும் நல்லா வேலை செய்யும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை வாங்கி வச்சா மறுபடியும் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னாப்புல. அப்புறமா திட்டின பிறகு மருந்து வாங்கி வச்சு இந்த காம்பு சுருக்கம் ஒன் சைடு கரை இதுக்கெல்லாம் வந்து வாங்கி வச்சாப்புல. அப்போ வந்து ரிசல்ட்டு நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னாப்புல. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கின்னு அடிச்சிக்கணும்னாக்கா போதும். நம்மளுக்கு என்ன தான் விஷயம் தெரிஞ்சோம்னா இருந்தோம்னா கூட ஒரு நேரத்தில் மல்லிக்கு வந்து உஷாராக பார்க்கணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னாக்கா அவ்வளோதான், மொத்தம் ஜாலி பண்ணிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு புதுசாக இயற்கை கரைசல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தெளிப்புக்கு கொடுத்துருக்குறோம். செலவு கம்மி. பார்ப்போம். அந்த ரிசல்ட்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு சொல்கிறேன், வாங்கி பயன்படுத்திங்க. செலவு கம்மி தான். செலவெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் மாதிரி இது தெரிஞ்சுக்கணும். அனுபவம் மல்லி தோட்டத்தில் வரைக்கும். மல்லி வச்சுட்டோம் வந்துச்சு பூ வந்துடும் அப்படின்ட்டு நினச்சோம்னாக்கா மொத்தம் காமிச்சிட்டு போய்கினே இருக்கும். மல்லி பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஒவ்வொரு நாளும் அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரிசல்ட்டு எடுக்க முடியும். இல்லைனாக்கா கஷ்டம். இது பாருங்கள், இது வந்து காம்பு சுருக்கம். இந்த மாதிரி காம்பு சுருக்கம் வந்துடுச்சுன்னா அப்புறமா அந்த பூவே உதவாது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் சாரை. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் சாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பு சுருக்கம் இது 2 தான் முக்கியமான மல்லியிலேயே பெரிய விஷயம். காம்பு சுருக்கம், இந்த சாரை
மற்றதெல்லாம் பூச்சி புழுவெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது, அது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த காம்பு சுருக்கம் வந்துச்சுன்னா, அந்த கொசு உட்காந்து வந்து போயிடுச்சுன்னா, அந்த சின்ன அரும்பு இருக்கும்போது அவ்வளோதான். இந்த மாதிரி எப்படி எந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி மார்க்கெட்டு ரேட்டு போகாது. பூ பார்த்தோம்னா நம்மளும் பெருக்கிறதுக்கும் மாட்டப்படாது. மெயின் காரணம் இதுதான். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது ஒன்று தெரிஞ்சாவே போதும். மறுநாளைக்கு அதனுடைய என்ன நம்ம அடிக்கணுமோ அது தெளிப்புக்கு கொடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா நம்மளுக்கு வந்து பேஜார். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். தான் முடைக்கின்னு போடும் காம்பு சுருக்கு. அப்படியே சுருங்கி போச்சுன்னா அப்புறம் வந்து அது வந்து மார்க்கெட்டில் விலை போகாது, பார்வையும் இருக்காது. அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த ஃபால்ட்டு வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி எந்த மருந்து தேவையோ அடிச்சுக்கணும். கடையில் வந்து கொடுப்பாங்க, இந்த மருந்து அந்த மருந்து அடிங்க சரியாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரிசல்ட்டு பெரும்பாலும் வந்து கேட்குறது கிடையாது. இந்த மாதிரி காம்பு சுருக்கத்துக்கு வந்து ஒருத்தர் அதை வேறு மருந்து குத்தமிச்சிக்கிறாங்க. கேட்டது நோய்க்கு ஒரு மருந்துன்னா இன்னொரு மருந்து குத்தமிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாப்புல. அதை அடித்தா கேட்குமுன்னா அதை அடித்தா கேட்காது. அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது சொல்லணும், அதை வாங்கி அடித்தாங்க. ரிசல்ட்டு நல்லா இருக்கும். இந்த காம்பு சுருக்கம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு அரும்பில் தான் தெரியும். மறுநாளைக்கு பார்த்திங்கன்னாக்கா மொத்தமே தோட்டமே காலி பண்ணிவிடும். அதுக்காக உஷாராக பார்த்து அடிச்சிக்கினாக்கா நம்மளுக்கு வந்து நல்லது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காம்பு சுருக்கம். இதுதான் ஒன்று தானே இருக்குது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்தோம்னாக்கா மொத்தமே காலி பண்ணிட்டு போயிடும். அதுவே இது வந்து மொக்குப்புழு. இந்த மொக்குப்புழு இருந்தால் கூட சமாளிச்சிக்கலாம். இந்த காம்பு சுருக்கம் வந்துட்டுனா ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா அன்றைக்கி அடிச்சிடணும், மறுநாளைக்கு அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து தோட்டமே காலி பண்ணிவிடும். பூவே எடுக்க முடியாது, மறுநாளைக்கே மொத்தம் பறிவிடும். அப்புறம் அது நம்ம செலவு பண்ணி பிரயோஜனப்படாதுல்ல. அதுக்காக கரெக்டாக கொஞ்சம் நிதானமாக என்ன நோய் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு பொறுமையாக பாருங்கள். தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை வந்து அடிச்சுங்க. தேவையில்லாத மருந்தெல்லாம் அடித்தோம்னாக்கா ரிசல்ட் வந்து கேட்காது. நம்ம ஆயில் அடிச்சுன்னு இருக்கிறோம், நல்ல ரிசல்ட்டு தான் இருக்குது. 1 2 அதான் சொன்னேன்னா மல்லியில் வந்து நான் தான் இது பாருங்கள், எல்லாமே மேலே மருந்து படுற இடத்துலலாம் நல்லாயிருக்கும். இது கீழே வந்து மருந்து படாத இடம். இது பாருங்கள், இந்த மாதிரி சாரை வந்து இறங்கிடுச்சுன்னா மொத்தமே கருகி போயிடும். அவ்வளோதான். இது வந்து மருந்து படாத இடங்கள், சில இடங்கள் வந்து அவ்வளோதான். அதுதான் உஷாராக நம்ம வந்து கண்காணிச்சிக்கணும். கண்காணிக்கலைன்னா நம்மளுக்கு வந்து நஷ்டம் ஏற்படும். நன்றி மக்களே. டவுட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய தோட்டம். பூ பறிச்சாச்சு, எத்தனை மார்க்கெட்டுக்கு போயிட்டு போட்டு வருவோம். நன்றி.